இந்த வீடியோவில் சர்வ்லெட் ஃபைல்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுவோம், அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம ட்ரெயினில் வரும்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லெட் ஸ்டார்ட். சர்வ்லெட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, சர்வ்லெட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சர்வ்லெட்டாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம ஏதோ புது வார்த்தை மாதிரி இருக்கேன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நான் போய் கூகுள் பண்ணுறேன் ஒரு விஷயத்த, என்ன பண்ணுறோம் கூகுளில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரெக்வஸ்ட் பண்ணுறோமா? ஹெச்டிடிபியில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு இதான் என் சிஸ்டம்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். கரெக்டாக google.com அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கூகுள் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். நான் அப்படி அனுப்பும்போது அது எங்கே போகும், ஒரு சர்வருக்கு போகும். அந்த சர்வரில் தான் என்ன இருக்கும், கூகுளோட எல்லாமே இருக்கும். கூகுளில் என்ன வெறும் google.com மட்டுமா இருக்குது? google.com இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, வேற என்ன, யூடியூப் இருக்குது, கூகுள் கான்டாக்ட்ஸ் இருக்குது, கூகுள் கேலண்டர் இருக்குது, இந்த ஜாம்போர்டு கூட கூகுளோட தான், கூகுள் ஜாம்போர்டு இருக்குது. இது மாதிரி கூகுள் கிட்ட எத்தனை இருக்கும், நிறையா சர்வீசஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி கூகுள் கிட்ட நிறைய சர்வீசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரெக்டா? ஸோ அந்த சர்வீசஸில் எனக்கு என்ன வேணும், நான் எக்ஸாக்டாக நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும், என் ஹெச்டிடிபியில் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த ரெக்வஸ்ட்டை போய் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக அந்த ரெக்வஸ்ட்டை தான் அது என்ன பண்ணும், போய் எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெக்வஸ்ட்டு, இதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது என்ன ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு, இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நானுன்னா, இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஓகேவா? ஒரு ஹோட்டல் போய் அந்த ஹோட்டல் கடைக்காரன்ட்ட நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு வந்துட்டு ஒரு இட்லி எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு 2 இட்லி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறோம். அது யார்கிட்ட கேட்போம், நம்ம ஒரு சர்வர்கிட்ட கேட்போமா? அந்த சர்வர் என்ன பண்ணுவார், போய் 2 இட்லி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. கரெக்டா? இது அங்கே நடந்தால் அது ஹோட்டலு, இங்கே நடந்தால் அது வெப்பேஜ், அவ்வளோதான். ரெண்டுமே சேம் தான். இங்கே இருக்க சர்வர் நமக்கு என்ன பண்ண போகுது, அதை நீங்கள் கேட்குற ரெக்வஸ்ட்டை, இப்போ எனக்கு கூகுள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அந்த சர்வர் என்ன பண்ணும், நேராக கூகுள் அங்கே போயிட்டு பின்னாடி எங்கே போவோம், இப்போ நம்ம சர்வர் கேட்டால் எங்கே போவார், நேராக மாஸ்டர் என்ன போட்டுட்ருக்காருன்னு பார்ப்பாரு, கிச்சனுக்கு போவார், கிச்சனில் ஏதாவது இட்லி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். அதே மாதிரி தான் இவங்களும். இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது நம்ம தான் யார், கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்மில் நம்மளை இங்கே என்னன்னு சொல்லுவோம், கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிச்சனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு பேர் கிளைண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட் சர்வர் அவர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா. ஒரு கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் போவோம். ஸோ நான் இப்போ போய் எனக்கு google.com வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டோன்னே சர்வர்னு போய் கிச்சனில் ஏதாவது google.com இருக்கா அப்படின்னு செக் பண்ணி திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சர்வ் பண்ணிடுவான். இதுக்கு பேர் தான் என்னது, சர்வர். நார்மலாக இதுக்கு பேர் தான் என்னது, சர்வர். ஒரு சர்வ்லெட் ஃபைலை பார்க்கணுமா, சர்வ்லெட் சிம்பிள் ப்ரோக்ராம் இன் ஜாவான்னு போடுறேன், நிறைய வருது. இதை எடுத்துக்கலாம், ஜாவா பாயிண்ட்டு டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இருக்கா, நான் என்ன பண்ணிக்கலாம், இதுலேயும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம கொடுத்த அந்த சர்வ்லெட் மேப்பிங் இருக்கா, சூப்பர். ஸோ இதில் நான் எதை எடுத்துக்கிறேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜாவா பாயிண்ட் கூட போய்க்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் என் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இந்த பப்ளிக் கிளாஸு வாய்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. இதையும் நான் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்லிப்ஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே, சும்மா ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் நான் போட்டுக்கிறேன், டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ப்ரோக்ராமை போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன ஒன்று ரீநேம் பண்ணிக்கிறேன், ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. இதில் நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது, ஒரு டூ கெட்டு அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்வீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இதுவும் எனக்கு தேவையில்லை. நான் என் ஓனாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் ஏன் எரரில் இருக்குது, இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணோம். நான் என்ன பண்ணிக்கிறேன்,
இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்ம எழுதின நார்மல் கிளாஸ். இதுல சர்வ்லெட்டை பத்தி நம்ம பார்க்க வந்தோமா, இங்க தான் நம்ம என்ன எழுதணும். இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்போம். அந்த ரெக்வெஸ்ட் என்ன ஃபார்மேட்ல போகும், ஒரு கிளாஸ் ஃபைலா போகும்னு சொன்னோமா, அது எந்த கிளாஸ் ஃபைலா போகும், நம்ம எங்க பார்த்தோம், எந்த ஃபார்மேட்ல ஒரு கிளாஸ் ஃபைலா போகும், இந்த ஃபார்மேட்ல தான் உங்க போகும். ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல வருண் சர்வ்லெட் அப்படின்ற பேர்ல ஒரு கிளாஸ் ஃபைலா போகும். அப்ப நான் என்ன பண்ணோம், இந்த பேர்ல ஒரு கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் பண்ணோம். அந்த ஃபைல் தான் என்னது இது. ஓகேவா? இந்த பேர்ல நான் ஜெனரேட் பண்ற கிளாஸ் ஃபைல் தான் என்னது இது. ஸோ இந்த பேர்ல என்ன பண்ணிக்கணும், ஒரு கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல நான் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. நான் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், ஒரு HTTP சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். அது இதுல இல்ல. ஏன்னா JDBC கிரியேட் பண்ணும்போது நான் சில இதை இம்போர்ட் பண்ணல. அதனால அது வரல. இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இதா இருக்கா, நான் இம்போர்ட் காப்பி பண்ணியே போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாவா எக்ஸும் என்கிட்ட இல்லை. சரி, ஓகே. இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, இது என்னது, இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாம என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒரு சர்வ்லெட் கிளாஸ் எழுதவே முடியாது. அது டிஃபால்ட்டா இருக்கிற என்னது, ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா? இப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ண போறோம், இதுல நார்மலா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் மெத்தட்ல தான் இந்த டூ மெத்தடு, டூ கெட் மெத்தடு, கெட் டூ மெத்தடு, டூ பார்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லி நிறைய போடுவோம். இதுல தான் நம்ம என்ன பண்றோம், HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெக்வெஸ்ட்டை வாங்குறோம். அதுதான் என்னது, நம்ம யூசர் கொடுக்குற இந்த ரெக்வெஸ்ட். யூசர் கொடுக்குற இந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம என்ன பண்றோம், இதுல ஒரு இன்புட்டா வாங்குறோம். அந்த இன்புட்டுக்கு நான் ஒரு இன்புட் அவுட்புட் த்ரோ எக்ஸெப்ஷன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இது வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை இந்த சர்வர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு சர்வ்லெட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு எரரை த்ரோ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்புட்டும் தப்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், த்ரோ பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய பேசிக் சர்வ்லெட் ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண போறேன், எழுத போறேன். என்ன பண்ணணும் நம்ம இப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க எழுதின மாதிரி பெருசெல்லாம் ஒன்று எழுத வேண்டாம். ஒரு 2 அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சும்மா. நான் என்ன பண்ணுவேன், இன்ட்டு நம்பர் 1 அப்படின்னு போட்டு நான் ஒரு நம்பர் வாங்கணும். ஆனா அந்த நம்பரை நான் எங்க, இந்த ஃபார்ம் ஆஃப் எதுல வாங்கணும், HTML இருந்து வாங்கணுமா, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும், அதை ரெக்வெஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெக்வெஸ்ட் டாட் கெட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன். இந்த பாராமீட்டர்ல நான் எதை வாங்குவேன் அப்படின்னா, நான் எதை வாங்குவேன், என்னுடைய HTML-ல நான் ஒரு இன்புட் பார் வச்சிருப்பேனா, அந்த இன்புட் பார்ல நான் என்ன பேர் வைக்கிறேனோ அந்த பேரை நான் இங்க வாங்கிப்பேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை பத்தி யாரும் இது பண்ணிக்கலாம் வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்க போறேன், இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதனால கவலைப்படாதீங்க. நான் நோட் பேட்ல போட்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் இதுல போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் இன்னொரு பாராமீட்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கணும். அதே மாதிரி வாங்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும், இன்ட் சம் அப்படின்னு போட்டு இந்த நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். புரியுதா? இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போட்டு பிரிண்ட் பண்ணணுமா? அப்படி பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து வெப்பேஜில் வந்துருமா? இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போட்டு பிரிண்ட் பண்ணா என்னுடைய வெப்பேஜில் வந்துருமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ன்றது என்னது, அது கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது. அதை என்னுடைய வெப்பேஜில் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், HTML ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட் டாட் பிரிண்டலன் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம இங்கே எல்லாம் போட்டு இதில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சம் அப்படின்னு. இது எங்கே பிரிண்ட் ஆகும், வெப்பேஜில் HTML இருக்க இடத்துல போய் பிரிண்ட் ஆகும். இதுக்கெல்லாம் முன்னாடி இது எப்படி நான் கொடுக்குற சர்வீஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனோட்டேஷன்ஸை கொண்டு வர போகிறோம். வெப் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அனோட்டேஷனை போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மல்டிப்ளை அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். புரியுதா? இது நான் உங்களுக்கு சும்மா டைப் தான் பண்ணி காட்டுறேன். உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சர்வ்லெட்டை எழுதணும். அப்போ இந்த சர்வ்லெட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு HTML ஃபைல் வேணுமா?
அந்த HTML ஃபைல நான் எப்படி எழுதுறது? எனக்கு HTML தெரியாது அப்படின்னா, HTML ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாவே கத்துக்கலாம். HTMLன்றது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்லப் போறதில்ல. ஒரு ஜாவா டெவலப்பருக்கு போதுமான அளவு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தா போதும். HTML தெரிஞ்சிருந்தா போதும். HTML போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நீங்க அதுல ஒரு டைட்டில் பேசிக் ப்ரோகிராம் ஒண்ணு எழுதிக்கிறேன். டைட்டில் எழுதி டைட்டில க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாடி எழுதிக்கோங்க. அந்த பாடிக்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கணும்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரோகிராம் பேசிக்கா எழுத தெரியிற அளவுக்கு உங்களுக்கு HTML நாலேட்ஜ் இருந்தா கூட போதும். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபார்ம் வாங்கணும். அந்த ஃபார்ம நான் என்ன பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் தான் இருக்கும் அங்க. அப்படியே ஆக்ஷன் அப்படி ஃபார்ம் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த ஆக்ஷனுக்குள்ள ஒண்ணுமே குடுக்கல. அதே மாரி மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கும். மெத்தடுக்குள்ள கெட் அப்படின்னு ஒரு மெத்தட குடுத்துக்கிறேன். இந்த ஃபார்ம க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முக்குள்ள தான் என்ன இருக்கும்? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பர் 1 அப்போ நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஆ ஒரு இன்புட் இருக்கணும். ஸோ இந்த இன்புட்ல தான் நான் என்ன பண்ண போறேன்? நம்பர் 1 அப்படின்றத வாங்க போறேன். அதோட டைப் என்னவா இருக்க போகுது? டெக்ஸ்ட்டா இருக்க போகுது. இதெல்லாம் வெறும் HTML பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்படியே அதோட நேம் நான் என்னன்னு வச்சுக்கிறேன். நம்ம என்ன வச்சோம்? நம்பர் 1 அப்படின்னு அங்க வச்சோமா? அந்த நேம் இங்க குடுக்குற இந்த நேம் தான். இதுதான் என்ன பண்ண போகுது? அதே மாரி நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்புட்ல நமக்கு என்ன வேணும்? டெக்ஸ்ட் கூட தேவையில்ல. நம்ம என்ன குடுத்துக்கலாம்? நம்பர்னே குடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. 2 நம்பர் வாங்குனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். ஒரு இன்புட் டைப் ஈக்குவல் டூ சப்மிட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய HTML ஃபைலு. இது ஒண்ணும் பெரிய மலையெல்லாம் இல்ல. இது சின்ன சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா இது இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் என்ன பண்ண போகுது எனக்கு? என் வெப் பேஜ் நமக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆகுற மாரி ஒரு UIல டிஸ்ப்ளே பண்ண போகுது. இதுல தான் நம்பர் 1 நான் வாங்க போறேன். இதுல தான் நம்பர் 2 ஒண்ணு வாங்க போறேன். இத வாங்கிட்டு வந்து தான் நான் என்ன பண்ண போறேன்? இங்க குடுக்க போறேன். நம்பர் 1, நம்பர் 2ன்னு. அப்போ நான் எப்பலாம் இந்த பேஜ்ல ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பாத் இருக்கா? இதுதான் என்னது? என்னுடைய URL பாத். எப்போ வந்து நான் வந்து இங்க சப்மிட் அப்படின்னு குடுக்குறேனோ, அப்ப இந்த ஆக்ஷன் வந்து கால் ஆகும். இதுதான் நார்மலா நடக்கிறது. இதுல நான் என்ன பண்ணணும்? இது கால் ஆகும்போது எனக்கு வந்து இந்த கிளாஸ் தான் கால் ஆகணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்லிறணும். அப்ப இதுதான் என்னது? என்னுடைய URL பாத். கரெக்ட்டா? இது அதாவது இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப இந்த வருண்ன்றத எனக்கு கால் ஆகணும். இந்த வருண் சர்வ்லெட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு? என்னுடைய ஆட் பண்றதுக்கான புரோகிராம் இருக்கு. அப்ப நான் இந்த ஆக்ஷன் குடுக்கும்போது எனக்கு இந்த இதுதான் என்ன பண்ணணும்? எனக்கு கால் ஆகணும். கரெக்ட்டா? அதானே கரெக்ட்டு? கரெக்ட்டா? அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்? ஸ்லாஷ் வருண் அப்படின்னு குடுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? நான் கிளிக் பண்ணும்போது நேரா இந்த சர்வ்லெட்டுக்கு போவும். இந்த சர்வ்லெட்ல இத செக் பண்ணும். இது இந்த பேக்கேஜ்ல இருக்கும். அப்ப இந்த பேக்கேஜ்க்குள்ள போவும். இந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு? எனக்கு ஒரு புரோகிராம் இருக்கு. இந்த புரோகிராம செக் பண்ணி, ரன் பண்ணி எனக்கு என்ன பண்ணிரும்? என்னுடைய வெப் பேஜ்ல அவுட்புட்ட குடுத்துரும். ஆனா, எனக்கு வெப் பேஜ்ல டிசைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப இங்க என்ன யோசிப்பாங்க? நான் இத வந்து போல்டு பண்ணணும். நான் இந்த சம்ல வர ஆன்ஸர பெருசாக்கி காட்டணும். ஒரு பாப்பப்ல காட்டணும். ஒரு கொஞ்சம் சிஎஸ்எஸ் பண்ணி அதுல காட்டணும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள். உங்க HTML அப்படியே இதுல எழுதிக்கலாம். H1 அப்படின்னு போட்டு பிளஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அப்படியே கன்கேட்டினேஷன் இங்க பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பிளஸ் H1 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி இந்த H1க்கு உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமா? ஸ்டைல் பண்ணணுமா? ஸ்டைல் வேணுமா? பண்ணிக்கோங்க. ஸ்டைல் ஈக்குவல் டூ கலர் அப்படின்னு போட்டு என்ன பண்ண முடியாது. ஸ்டைலு ஓகே. உங்களால டபுள் கோட்ஸ் இந்த இடத்துல போட முடியாது. சிங்கிள் கோட்ஸ் கூட போட்டுக்கோங்க. கலர் கோலன் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சிஎஸ்எஸ்ஸ அப்படியே நீங்க இதுலயே கூட பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆயிடும், உங்க H1 வந்து ஒரு ரெட் கலர்ல, உங்க ஆன்ஸர் வந்து ரெட் கலர்ல வந்து அங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். புரியுதா?
இப்படிதான் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒர்க் ஆகுது. அப்ப இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒர்க் ஆகுது சரி. இந்த சர்வ்லெட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து என்னவா இருக்கு? HTML-ஆ இருக்கு நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா? அப்ப HTML-ல மட்டும் தான் இது ஒர்க் ஆகுமா? JSON-லலாம் ஒர்க் ஆவாதா? ஏன்னா நம்ம எப்ப பாரு நம்மளால என்ன பிரிண்ட் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இப்ப ஜாவா டவுன்லோட் பண்ணோம். நீங்க போனீங்க, அந்த பேஜ்க்கு போனீங்க, கிளிக் பண்ணீங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து வெறும் HTML-ல மட்டும் வரல. என்னவா வந்துச்சு? ஒரு EXE ஃபைலா வந்துச்சா? இதுவே ஒரு எக்ஸெல் ஷீட் வேணும். எக்ஸெல் ஃபைலா வருதா? அப்ப அதெல்லாம் எப்படி வருது? ஏன்னா, சர்வ்லெட் வந்து எப்பயுமே HTML மட்டும் குடுக்காது. அது என்ன பண்ணும்? எல்லாமே குடுக்கும். புரியுதா? அது என்ன பண்ணும்? எல்லாமே உங்களுக்கு குடுக்கும். அது எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் பரவால்ல. எல்லா ஃபார்மேட்டையும் என்ன பண்ணும்? உங்களுக்கு குடுக்கும். சரி, அப்ப இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா தான் நான் ஒரு XML ஃபைல ரன் பண்ணணுமா? அப்படின்னா, அப்பதான் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இவ்ளோ காம்ப்ளிகேஷனான இந்த XML-அ நம்ம யூஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன ரன் பண்ண போறோம் இந்த இடத்துல? அட்டு அதாவது அனோடேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு ரன் பண்றோமா நம்ம? நம்ம அனோடேஷன்ஸ்ன்னு ஒண்ணு ஸ்ப்ரிங்ல பார்த்தோம் இல்லையா? இது ஏன் நம்ம இப்ப இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத மறந்துறக்கூடாது அப்படியேவும். ஸ்ப்ரிங்குக்காண்டி தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த அனோடேஷன்ஸ்ல நான் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா இந்த இடத்துல ஸ்லாஷ் அதாவது என்னுடைய வருண் டாட் HTML அப்படின்னு சொல்லி நான் இங்க குடுத்துறலாம். இங்க நான் என்னத்த பாஸ் பண்ணேனோ, இந்த URL-க்கு தான் எனக்கு போணும்னு நான் பாஸ் பண்ணத, நான் இங்கேயே பாஸ் பண்ணிட்டு போயிரலாம் என்னுடைய அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணி. இப்ப புரியுதா? எதுக்கு அனோடேஷன்ஸ் யூஸ் ஆகுதுன்னு இப்ப புரியுதா? ஸோ இந்த அனோடேஷன்ஸ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? XML-ல வர்ற இந்த சில பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அனோடேஷன்ஸே யூஸ் பண்றோம். இதான் சர்வ்லெட். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம பிடி சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.